தாயக கல்வி விடியல் அமைப்பினூடாக இணைக்கப்படுகின்ற 7வது பாடசாலை புளியங்குளம் ஆரம்ப பாடசாலை வவுனியா. அனைவருக்கும் தாயக கல்வி விடியலின் வணக்கங்கள். எங்கள் அமைப்பின் நோக்கமானது கல்விசார் சமூக அபிவிருத்தி ஆகும். அதன் முதலாவது கல்விசார் திட்டமாக தாயகத்தில் உள்ள தரம் 5 புலமை பரிசில் மாணவர்களின் கல்வி மேலும் அதிகரிக்கும் நோக்குடன் அவர்களுக்கான மாலை நேர பிரத்யேக வகுப்புகளும் முன்னோடி வினாத்தாள்களும் பயிற்சி அளித்து எதிர்காலத்து பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை அடைவதே எமது அமைப்பின் நோக்கமாகும். கல்வியால் மட்டுமே எமது சமூகத்தை எழுச்சியடை வைப்பதே எங்கள் அமைப்பின் குறிக்கோளாகும். இதற்கான உதவிகளை புலம்பெயர் உறவுகளின் பங்களிப்பினால் தான் நடைபெற்று வருகின்றது. தற்போது இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுசரணை வழங்கும் கோகுலன் லண்டன் 2025 ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் தோற்ற இருக்கிறார்கள். அந்த தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கு தரம் 4 இருந்து வழிகாட்டி அந்த பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்று வவுனியா மாவட்டத்திலே வவுனியா வடக்கிலே 2 பாடசாலைகளை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒன்று கருங்காலிக்குளம் ஆதக பாடசாலை, அடுத்தது எங்களுடைய புளியங்குளம் ஆரம்ப பாடசாலை. இந்த புளியங்குளம் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களினால் தற்போது 3 பயிற்சி புத்தகங்களும் ஒரு பயிற்சி கொப்பியும் வழங்கப்பட உள்ளது. இது மிகவும் பெருமதியான ஒரு விடயம். அத்தோடு இந்த மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளை நடாத்துவதற்காக ஆசிரியருக்கு ஒவ்வொரு மாதமும் தலா 10,000 ரூபாய் அவர்கள் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். அந்த வகையிலே கோகுலன் என்கின்ற நிதி அனுசரணையாளர்களுடைய அனுசரணையோடு எங்களுக்கு தாயகம் கல்வி விடியல் என்கின்ற அமைப்பின் அவர்களுடைய அனுசரணையோடு தான் எங்களுக்கு இவ்வாறான இந்த பங்களிப்பு எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இவ்வாறான செயற்பாடுகளுக்கு மாணவருடைய பெற்றோர்கள் பெரிதும் உதவி செய்ய வேண்டும். இப்ப இன்றைய தினம் கூட 20 மாணவர்களுக்கு அவர்கள் விநியோகிக்கிறார்கள் சொன்னால் 20 மாணவருடைய பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் என்ன செய்வார்கள், எங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த செயல் திட்டம் அந்த பாடசாலையிலே வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படும், இதுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது என்பதை உணர்ந்துதான் அவர்களுடைய சேவை மேலும் தொடரும். பெற்றோருடைய ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன செய்யும், குறைபடைந்து நலிவடைந்துதான் போகும். ஆகவே எதிர்வரும் நாட்களில் நடைபெறுகின்ற ஒன்று ஊழல்கள் இவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்களுக்கு முழுமையாக பெற்றோர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையிலே இவர்களுக்கான மேலதிக வகுப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்றைக்கு திங்கள் வெள்ளிக்கிழமையில பாடசாலை நாள் இருக்கிறதால இவர்களுக்கு 1:30 மணியில இருந்து 4 மணி வரை நடைபெறும். 1:30 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறும். அதனை விட சனி ஞாயிறு என்கின்ற 2 நாட்களும் காலை 8 மணி அல்லது 9 மணி அந்த வளவாள சொல்லுவார்களுக்கான அந்த நேரம் அதுக்கு ஏற்ற மாதிரி இவர்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து பாடசாலையிலே நடைபெறும். அதனை விட திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்கின்ற இந்த 4 நாட்களும் இன்னொரு ஆசிரியை ஒழுங்கு பண்ணி இருக்கிறேன். இவர்களுக்கு 1:30 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அந்த வகுப்பு நடைபெறும். அப்ப இவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த வகுப்பு நடைபெற இருப்பதனால் நாங்கள் பாடசாலையில வழங்குகின்ற அந்த உணவோடு மேலதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேணும், பிள்ளைகளுக்கான அந்த உணவை கொண்டு வந்து கொடுக்க வேணும். படிக்கிறத நீங்கள் என்ன செய்ய வேணும், அவதானிக்க வேண்டும். சரிதானே? இவ்வளவு செயற்பாடுகளும் உங்களுக்கு எங்களுடைய தாயகம் கல்வி விடியல் அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சரிதானே? அப்ப இதுல நீங்கள் கட்டாயம் அனுசரணையாளர்களாக இருந்து இந்த செயற்பாட்டை மேலும் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து அவர்களுக்கான அந்த கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற விடயம் இடம்பெறுவதற்கு முன் இந்த ஒரு வேலை திட்டம் ஆரம்ப பாடசாலையில் இடம்பெற்றிருக்குது. கூடுதலாக நாங்கள் கூடுதல் ஆரம்ப பாடசாலையில தான் நாங்கள் மெயின் பண்ணி இந்த விடயம் கொண்டு வரணும். என்று கேட்டால் பெரிய பெரிய ஸ்கூல்களில் எப்படி பழைய மாணவர் சங்கங்களாக ஒதுக்கீடு செய்து அப்படியான வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். இப்படியான சின்ன சின்ன ஸ்கூல்களை ஒருத்தர் கணக்கெடுக்க மாட்டாங்க. அதனால இங்க உள்ளாக்களும் படிச்சு ஒரே லெவலுக்கு போகணும் ஒரு முடிவுல தான் நான் ஒரு இதுல முதல் கட்டமாக இந்த கருங்காலிக்குளம் வடக்கு வலயத்துக்குரிய கருங்காலிக்குளம் மாதக்க பாடசாலை
அதாவது வந்து ஏனையில இருந்து 8 கிலோமீட்டர் உள்ளுக்கு இருக்குது முனிசிபாலிட்டி தெரிஞ்ச ஸ்கூல் வந்து அது அடுத்த புளியங்குளம் ஆரம்ப பாடசாலை நடத்த இந்த 4ஆம் ஆண்டுக்குரிய மேலதிக வகுப்புக்குரிய இது வந்து நடத்த போகுது. இதற்கு நிதி அனுசரணையாளர்களாக எங்களுக்கு இருந்த தாயக கல்வி விடியல் அறக்கட்டளையில் கோகுலன்னாலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பாங்க. உண்மையில சொல்ல போனா அவங்களுக்கு வந்து கோகுலன்னாக்கு வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் தெரியாது. அவர் வந்து கொஞ்சம் கீழே தான் கீழ்பார்வை தான் கொஞ்சம் மினி தான் பார்த்தார். ஆனால் அப்படி இருந்து தாயகத்தில் உள்ள உறவுகளுக்காக இந்த